நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் என்னங்க? அப்படியே நேரா ஓடிப்போம், அந்த எட்ஜில் போய் அங்கேருந்து கீழே குதிச்சிரு. சொன்ன உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டு கொடுக்கணும் ஓடினான். ஒரு ரிப்போர்ட்டரும் கூடவே ஓடி போய் என்ன அது அவன் தான் சொல்றானா, நீ இப்போ குதிக்க போற, குதிச்சா செத்துருவேன் தெரியும்ல, குதிக்கணும்னாலும் செத்துருவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடினானா. யாரோ ஒருத்தன் வந்து நான் தான் இந்த ஏரியாவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து வரி வசூல் பண்ண போறேன்ட்டு வரான். மக்கள்லாம் பயந்து போய் அவன் கேட்கறத கொடுத்துட்டு இருப்பாங்க. அது திடீர்னு ஒருத்தன் கடுப்பாகி அவனை போட்டான்னு வச்சுக்கோங்க, மக்கள் என்ன யோசிப்பாங்க, பெரிய ஆள்ரா கில்லாடிடாங்க அப்படிம்பாங்கல்ல. அப்போ அவன் வந்து எவன் வரான்னு நான் பாத்துக்கிறேன், இனிமேல் எல்லாரும் காசை வேண்ட கொடுங்க அப்படின்ட்டு மும்பைக்கு அவர் தான் ராஜான்னு வச்சுக்கலாம். நீங்க மும்பை தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு அது பேர்ல ஒரு 10-15 ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஏழை மக்களுக்கு இல்லை, அந்த ஆம்புலன்ஸ் தான் பொருளை கடத்துறது. ஆம்புலன்ஸே எந்த போலீஸும் நிப்பாட்ட மாட்டாங்க. இப்படி ஆம்புலன்ஸ் வச்சு கடத்தலான்றதே அவர் தான் முதல்ல ஐடியா பண்றது. நிறைய பேர் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு இவர் காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு தொடர்பு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, எம்ஜிஆர்லாம் அறிக்கையெல்லாம் விட்டாரு, நீங்க தமிழர்கள் எல்லாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு. இவர் வந்து தூத்துக்குடிக்காரர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வேலூர்காரர். பெரிய நகரத்துக்கு எங்கேயா போவோம் அப்படின்னா அங்கேருந்து சென்னைக்கு வர்றாரு. ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, இதை விட பெரிய நகரமா பார்த்து போயிடலாமேன்னு பாம்பே போயிடுறாரு. பாம்பே போகும்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கூலி வேலை பார்க்குறாரு. இவருக்குன்னு தங்க இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீடு வாசல் எதுவும் கிடையாது, தனியாக ஆள். இவ்வளவு வேலை பார்க்கும்போது வேற சில ஆட்களையும் அங்கே சந்திக்கிறாரு. சரி யாரா இவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி ஃப்ரெண்டாக பார்த்தா கடைசி தெரியுது எல்லாம் திருட்டு பசங்க. சாராயம் காய்ச்சி வித்தா என்ன அப்படின்னு பிளானை போட்டு சாராயம் காய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. சாராயம் காய்ச்சி விற்கும் போது வேற யாரையாவது தொல்லை வரும், அதனால ஒரு ரவுடியவும் கூட சேர்த்துக்கிறாரு அடியாளா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர ஆரம்பிக்குது. பணம் சேர ஆரம்பிக்க அடுத்த லெவலுக்கு டாக்ஸ்ல பொருளை திருடினவர் டாக்ஸ்ல இருந்து பொருளை கடத்துற இடத்துக்கு வர்றாரு. மக்கள் செல்வாக்கு அவருக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு. அதாவது நம்ம நீங்க நாயகன் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணக்கூடாது. இருந்தது ஒரு ரவுடிக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு இருந்தது. என்ன வரவேற்பு? அவனை ஏற்று பேச அடிப்பான், பார்த்து குட் மார்னிங் அப்படின்னோம்னா ஏதாவது காசாவது கொடுப்பான். சரி குட் மார்னிங்கே சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான். அதாவது ரவுடிசத்தை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஹிட்லரை பார்த்து கேட்டாங்களாம், இவ்வளோ பெரிய வெற்றிலாம் உங்களுக்கு எப்படிங்க? ஹிட்லர் அது எல்லா சர்வாதிகாரிக்கும் இந்த கதையை சேர்த்து சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். ஹிட்லரை பற்றி சொல்லும்போது ஒரு நாள் ஹிட்லர் காரில் சென்று கொண்டு இருந்த போது அப்படின்றாங்க. அதே கதையை மாற்றி சொல்ல அந்த ஆளை போட்டு சொல்லுவாங்க. ஒரு சர்வாதிகாரி எப்படி இருந்தா அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் என்னங்க? இந்த சோல்ஜர்ஸ் தாங்க காரணம் அப்படின்னாங்க. அப்படி எங்களுக்கு புரியல சார். பக்கத்தில் இருக்க ஒரு சோல்ஜரை கூப்பிட்டுங்க வா அப்படின்னாங்க. வந்தோடனே அப்படியே நேராக ஓடிப்போம், அந்த எட்ஜில் போய் அங்கேருந்து கீழே குதிச்சிரு அப்படின்னா. சொன்ன உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டு கொடுக்கணும் ஓடினானா. ஒரு ரிப்போர்ட்டரும் கூடவே ஓடி போய் என்ன அது அவன் தான் சொல்றானா, நீ இப்போ குதிக்க போற, குதிச்சா செத்துருவேன் தெரியும்ல, குதிக்கணும்னாலும் செத்துருவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடினானா. புரியுதா? இதுதான் வந்து ரவுடிகள் மீது மக்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய அழகுன்றது. அது உண்மையாலே அந்த தலைவனால் எனக்கு நன்மை அப்படின்னு வரும்போது மக்களோட அன்பு வரும். இது வந்து வெறும் பயம்தான். ஓகே, சரியா? இது வந்து 50களுக்கு முன்னாடி வரை இந்த நிலைமை ரொம்ப இருந்தது. 50க்கு அப்புறம் தான் இந்த நிலைமையெல்லாம் குறைய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதோட ரொம்பலாம் குறையல. 90களுக்கு பிறகுதான் வந்து இந்தியா முழுசுமே ஓரளவு ரவுடிசம் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. காரணம் வந்து இந்த பவர் டிரான்சிஷன். ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பவர் வந்து இந்தியா நம்ம கிட்ட வருது. ஓகே, அப்போ வரும்போது தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிராமம் இருக்கு, யாரோ ஒருத்தன் வந்து நான் தான் இந்த ஏரியாவுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து வரி வசூல் பண்ண போறேன்ட்டு வரான். மக்கள்லாம் பயந்து போய் அவன் கேட்கறத கொடுத்துட்டு இருப்பாங்க. அது திடீர்னு ஒருத்தன் கடுப்பாகி அவனை போட்டான்னு வச்சுக்கோங்க, மக்கள் என்ன யோசிப்பாங்க, பெரிய ஆள்ரா கில்லாடிடாங்க அப்படிம்பாங்கல்ல. அப்போ அவன் வந்து எவன் வரான்னு நான் பாத்துக்கிறேன், இனிமேல் எல்லாரும் காசை வேண்ட கொடுங்க அப்படின்ட்டு. அதான் மன்னர்கள் எப்படி உருவானாங்கன்னா அது இப்படிதான். இனிமே எவன் வரான்னு நான் பாத்துக்கிறேன், காசை வேண்ட கொடு. இவர் என்னத்தை கழட்டுவாரு, இவர் தனியா போய் 50 பேர் அடிப்பாரா? அதுக்கு 50 பேரை இவர் ரெடி பண்ணி வச்சுப்பாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் காசு. சரி நம்ம வந்தா அடிக்கிறதுக்கு போல நம்மளே போய் அடிச்சா
அப்படின்னு இவன் போய் பக்கத்து ஊருக்கு சேர்த்து அடிப்பான். அப்போ ஒரு ஊருக்கு கண்ட்ரோல் வந்து 10 ஊர் கண்ட்ரோல் ஆகும். அப்போ 50 பேருன்ற இடத்துல 500 பேரை வேலைக்கு வைக்க முடியும். 500 5000 ஆகும். 50 பேர் இருக்கிறவரை அவன் ரவுடி. 500 பேர் ஆனவுடனே சிற்றரசன். 5000 பேர் வந்துச்சுன்னா அரசன். 50000 பேர் வச்சிருந்தான்னா பேரரசன். இது அலெக்சாண்டருக்கும் இதுதான் பொருந்தும், நெப்போலியனுக்கும் இதுதான் பொருந்தும், ராஜராஜ சோழனா இருந்தாலும் இதுதான் பொருந்தும். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து அப்படிப்பட்ட காலகட்டம், வன்முறையான காலம். இப்போ ராஜராஜன் போய் இடத்துல படையெடுத்து போனான்னு சொல்றாங்க. அவன் படையெடுத்து போகலன்னா என்ன ஆயிருக்கும்? அவன் படையெடுத்து வந்திருப்பான், வேற ஒருத்தன் படையெடுத்து வந்திருப்பான். வந்து என்ன பண்ணியிருப்பான்? இங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துப்பான், இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் வெட்டி கொண்டிருப்பான், பெண்கள் குழந்தைங்களெல்லாம் அடிமையா பிடிச்சி போய் அவங்க ஊர்ல கூலி இல்லாம வேலைக்கு வச்சுப்பான். அதை ராஜராஜன் செய்யும்போது நம்மால அப்படின்றதுனால கெத்து அப்படின்னு சொல்லுவோம். அவன் செஞ்சதும் தப்புன்னு சொல்ல முடியாது, செய்யாம இருந்திருந்தாலும் இன்னும் உள்ள மக்களுக்கு இறைஞ்சல் வந்திருக்கும். அதை தொடர்ந்து செய்யற தெம்பு இருந்தாதான் அந்த சாம்ராஜ்யம் வந்து பெரிய சாம்ராஜ்யமாவே நிற்கும். இப்போ கிழக்கிந்திய கம்பெனில இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, வந்தவன்லாம் யாரு? பிரிட்டிஷ்காரங்க. அதான் பிரிட்டிஷ்ல அவன்லாம் அவங்க ஊர்ல யாரு? சோல்ஜர்ஸ். அவங்க ஊர்ல இருந்த பொறிக்க பசங்க. ஓகே. அவங்க ஊர்ல இருந்த பொறிக்க பசங்க. அங்க பெரிய பதவியில இருந்தவரெல்லாம் இங்க வரல. அவங்க எல்லாம் எப்போ வர்றாங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ்னு ஒண்ணு 1857 அப்புறம் உருவாகுது இல்ல, சிப்பாய் கழகம்லாம் முடிஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கலைச்சிட்டு இனிமே பிரிட்டிஷ் ராஜ் நாங்களே நேரா ராணியா அப்பாயின்ட் பண்ணி ஆட்சி பண்ண போறோம்னு. அப்பதான் வந்து ஒரிஜினலான ஆபீசர்லாம் அங்க இருந்து வரான். ஓகே. இங்க அங்க வந்த ராபர்ட் கிளைவ் யாரு தெரியுமா? அவங்க ஊர்ல காசு திருடுவான், அதனால அவங்க அப்பா துரத்தி விட்டாரு. அப்பப்போ சித்தப்பா வீட்டுக்கு பின்னாடி போய் படுத்து தூங்குவார். இவரு பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா லண்டன் சிட்டிக்குள்ள போறது, போயிட்டு என்ன பண்ணா சாக்கடைக்குள்ள இறங்கி உட்காந்துப்பான். உட்காந்துட்டு சாக்கடை தண்ணியை பக்கத்துல இருக்க கடைக்குள்ள திருப்பி விடுறது, காசு கொடுத்து இல்லை காசு கொடுக்கணும் தான் சாக்கடை தண்ணி உள்ள வரும் அப்படின்னு மிரட்டுறது. இப்படி காசு வாங்கிட்டு இப்படி சுத்திட்டு இருந்தவன் தான் அவரு ராபர்ட் கிளைவ் த கிரேட் ஆயிட்டார். இங்க வந்தோடனே அங்கேருந்து வந்தவன் பூரா எல்லாம் அந்த ஊர்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவன் தான். அதாவது அவங்க கடைசியில் அவங்க சித்தப்பா தான் என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்படி இங்க சுத்திட்டு இருக்கிறதுக்கு இந்தியாவுக்கு போ, அங்க நிறைய காசு கிடைக்குதாண்டா போடா. அங்க லண்டன்ல அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது, பெரிய லவ்வர்ஸ் எல்லாம் வச்சுட்டு லவ் இருந்தது, பொண்டாட்டி இருந்தது, புள்ள இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி இங்க சுத்துறது அங்க போகுமே, அப்படி கிளம்பி வந்ததுதான் ராபர்ட் கிளைவே. இன்னொரு வரதராஜ முதலியார் தான். என்ன இவர் தூத்துக்குடியில இருந்து பாம்பே போனாரு, அவன் இங்கிலாந்துல இருந்து இங்க கிளம்பி வந்தான். புரியுதா? ஸோ இந்த எங்க வேணாலும் நீங்க வந்து 1950களுக்கு முன்னாடி இல்ல 1900க்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அரசியல் கோட்பாடுகள் அப்படின்ற அடிப்படையில மக்கள் தலைவர்களாக வர்றதுன்னு ஆட்சியாளர்களாக மாறுறதுன்ற காலகட்டம் அதுக்கு பிறகுதான் மாறுது. லெனின், ஸ்டாலின் வர்றாரு, இங்க காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், இப்படி எல்லாருமே அந்த கொள்கை அடிப்படையில வர்ற தலைவர்களாக வர்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லாம் எவன்கிட்ட தெம்பு இருக்கு, எவன்கிட்ட அடிக்கிறதுக்கு வலு இருக்கோ அவன் தான் ஹெட். அதோட மிச்சம் மீதியாக வந்ததுதான் இந்த வரதராஜ முதலியார்லாம். அவரை பொறுத்தவரை என்ன ஆயிடுச்சு, தாராவி பகுதியில் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு பொருளை ஒழிச்சு வைக்கணும், எங்க ஒழிச்சு வைப்பாரு? அங்க வாழ்ற இடத்துல. அந்த வாழ்ற இடத்துல இவர் வீட்லயே வச்சிருந்தா வந்து போலீஸ் பிடிச்சி போயிடும். ஆமா. அப்ப இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சா, டே கந்தாங்கவா இந்த பையன் உங்க வீட்டில் வச்சிரு, நாளைக்கு வாங்கிக்க சொல்றேன், அவன் என்னன்னு கூட பார்க்க மாட்டான், ரொம்ப உள்ள வச்சிருவான். அந்த கந்தை யாருன்னு போலீஸ்க்கு தெரியவே தெரியாது. ஸோ அனானிமஸாவே ஸ்டாக் எல்லாம் எல்லா இடத்துலையும் மறைச்சு வச்சிருக்க முடியும். அவங்க இவருக்கு வர்ற வருமானத்துக்கு எந்த பெரிய செலவும் கிடையாது. ஒரு ஆளுக்கு என்ன செலவாயிடும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும்? 3 வேளை சாப்பாடு தேவைப்படும், சரக்கு அடிப்பீங்கன்னா சரக்கு தேவைப்படும், தம் அடிப்பீங்கன்னா தம்மு தேவைப்படும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன செலவு பண்ணுவீங்க? இதே வேணா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் செலவு பண்ணலாம், 10 மடங்கா செலவு பண்றேன்ட்டு. எங்க போனாலும் இந்த 3 வேளை சாப்பாடு இதை தாண்டி எதுவும் செலவு பண்ண முடியாது. அப்போ இந்த தொழிலை வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிற பழகிறான்ல, அது அந்த பணத்தோட சம்பாதிக்க மெத்தட் தெரியும் போது அதை வேகமாக செய்யணும், நிறைய செய்யணும்னு ஆசை வரும். எதுக்குலாம் தெரியாது. அப்போ அதுக்கு உண்டான நெட்வொர்க்கை ரெடி பண்ணி நெட்வொர்க் ரெடி பண்ணி
கிட்டத்தட்ட பாம்பே வந்து அந்த அந்த ஆள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஓகே. 70களில் வந்து 70களோட கடைசியிலேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு, போகிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டார், நான் எனக்கு என்ன செலவு, எனக்கு மாதம் வருமானமே 18,000 வருது. அப்போ தான் முதல்ல ஒரு வேலை பண்ணுறாரு. மும்பை தமிழ்ச்சங்கம்னு ஒரு ஒன்று ஆரம்பித்து அது பேரில் ஒரு 10-15 ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி விடுறாரு. ஓகே. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஏழை மக்களுக்குன்னு. அந்த ஆம்புலன்ஸை தான் பொருளை கடத்துறது. ஆம்புலன்ஸை எந்த போலீஸும் நிப்பாட்ட மாட்டாங்க. இப்படி ஆம்புலன்ஸ் வச்சு கடத்தலான்றதே அவர் தான் முதல்ல ஐடியா பண்ணுறது. ஓகே. ஆனால் 80கள் வரும்போது மும்பை போலீஸ் வந்து கொஞ்சம் இந்த ரவுடிசத்தை ஒழிச்சே ஆகணுன்ற இடத்துக்கு வராங்க. அந்த காலகட்டத்தில் இவர் கொஞ்ச நாள் வந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கே வந்துட்டார். இவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சப்பவே. ஓகே. அது நிறைய பேர் சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா, விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கே இவர் காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஓவரா சொல்லப்பட்ட எம்ஜிஆருக்கு இவருக்கு தொடர்பு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, எம்ஜிஆர்லாம் அறிக்கையெல்லாம் விட்டாரு, நீங்க தமிழர்கள் எல்லாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே. தமிழர்களை நீங்க வந்து தேவையில்லாம கைது பண்றீங்க. அப்பதான் சிவசேனா கிளம்பி வர ஆரம்பிக்கக்கூடிய டைம். நீங்க அந்த பேச்சுக்கு, அந்த ரவுடிங்க பேச்சை கேட்டு எங்க தமிழர்களை கொல்றீங்க அப்படி இப்படின்லாம் எம்ஜிஆர்லாம் அறிக்கையெல்லாம் விட்டாரு. எல்லாம் நடந்தது. ஆனா அப்படி இப்படி போய் கடைசியில் 88ல் செத்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். ஓகே. செத்ததுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு வந்து ராஜி மஸ்தான் தான் அவர் பாடியை தனி ஃப்ளைட்டில் வச்சு மும்பை கொண்டு போய் அங்கே வச்சு ஈமக்காடன்லாம் செஞ்சு, ஏன்னா அது வந்து அங்கே தான் நான் சாகணும்னு அவர் விருப்பப்பட்டார். நாயன் படத்தில் வர மாதிரிலாம் சுட்டுங்கோலில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா யாரும் கேட்கலாம் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். அப்புறம் அங்கே போயிட்டாரு. அங்கே இப்போ செத்ததுக்கப்புறம் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் மும்பையில் அந்த ரவுடிசம் அப்படிங்கிறதுல இவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஓகே. இவர் வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தாவூத் இப்ராஹிம்லாம் டெவலப் ஆனது. அதுக்கு முன்னாடி தாவூத் இப்ராஹிம்லாம் அவ்வளோ பெருசாலாம் டெவலப் ஆகலை. ஓகே. இவர் இறந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஜி மஸ்தான் அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருந்த கரீம்பாய் குரூப்பில் இருந்த ரெண்டாக பிரிஞ்ச குரூப்பில் தாவூத் இப்ராஹிம் குரூப் வந்து பெருசாக அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுறாங்க. வாழ்ந்தார், எதையோ சம்பாதிச்சார், எதையோ செலவு பண்ணார், போய் சேர்ந்தார். அதாவது அவர் செஞ்சதெல்லாம் சரி தப்புன்னு சொல்ற இடத்துக்கு எல்லாம் யாரும் போக முடியாது. இப்போ ஒருவேளை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம்னு வச்சுக்கோங்க, மும்பைக்கு அவர் தான் ராஜான்னு வச்சுக்கலாம். நீங்க அவர் ஒழிச்சு மறைச்செல்லாம் இதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அரசாங்கம்னு வேற ஒண்ணு இருக்கிறதுனால அவங்க போடுற சட்டத்துக்கு படி இது தப்பு. அக்கா சாராயம் காய்ச்சினா நல்லதா அப்படின்னு கேட்டா, நல்லது கெட்டதுக்கு உள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. மக்கள் குடிப்பாங்களான்னு மக்கள் குடிக்க தான் செய்வாங்க. நல்ல சரக்கா கடையில் கிடைச்சா கடையில் வாங்கி குடிப்பாங்க, கடையில் கிடைக்கலன்னா கள்ள சாராயம் வாங்கி குடிப்பாங்க. அதாவது நான் கூட சொல்லும் போதே என்ன சொல்லுவேன் தெரியுமா, இந்த நமது அரசாங்கம் வந்து இந்த டாஸ்மாக் நடத்துறது தப்பானா தப்புன்னு தான் சொல்லுவேன். இழுத்து மூடணுமானா மூடலாம் கூடாது, பழையபடி பிரைவேட்டை கொடுத்துணும். ஏன்னா அரசாங்கமே இந்த கடையை நடத்திக்கிட்டு அரசாங்கமே எப்படி அந்த மது விற்பனையில் தப்பு நடக்குதா இல்லையான்றதெல்லாம் பார்க்க முடியும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ சிஸ்டம். ஒரு ஈகோ சிஸ்டம்னா வெளியே இருந்து யாருமே வர வேண்டிய அவசியம் இல்லாமல் அதுவே தன்னை பார்த்துக்கிறத வந்து ஒரு தனி ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல, அது ஒரு தனி ஈகோ சிஸ்டமாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போல்லாம் எங்கே போகணுன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓலா. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்லுவோம், வெளியூர் போகணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருக்காரா, நல்ல டிரைவராக இருக்கணுங்க, ஃபேமிலியோட போகிறோம், ஒரு வேன் வேணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் யாராவது கேட்குறாங்களா, டக்குன்னு என்ன தேதி, அது தனி சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுதுல்ல. அது மாதிரி இந்த மது விற்பனைன்றது ஒரு தனி ஈகோ சிஸ்டம். நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்துட்டீங்கன்னா கள்ளசாராயம் விற்காது. ஓகே. ஏன்னா எவனா கள்ளசாராயம் விற்றா அந்த ஏரியாவில் கடை ஒருத்தன் ஏலத்துக்கு எடுத்துருப்பான்ல, அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். ஏன்னா அங்கே கள்ளசாராயம் கிடைச்சிதான் அவன் கடையில் பிஸ்னஸ் அடி வாங்கும். புரியுதுங்களா? நீங்கள் சாராயத்தை ஒழிக்க முடியாது, ஆனால் அதை அரசாங்கம் நடத்தக்கூடாது, அதை ப்ரைவேட்டில் கொடுத்துடணும். ப்ரைவேட்டில் கொடுத்தா என்ன நடக்கும்னா, இப்போ கூடுவாஞ்சேரியில் ஒருத்தன் கள்ளசாராயம் காய்ச்சலான்னு வச்சுக்கிங்க, அந்த ஏரியாவில் 2 பேர் கடை வச்சுருப்பான், பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி கடை போட்டிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஐயா கரெக்டாக சாயங்காலமாக ஒரு 9:15 போங்க, டக்குன்னு பிடிச்சிடலாம், அப்போ தான் சரக்க பாட்டிலில் ஏற்றுவாங்க, அந்த நேரத்துக்கு போங்கன்னு கரெக்டாக டைமிங்கோட போட்டு கொடுத்துருவான்.
போலீஸ் போய் போனீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்க, போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இதை வந்து பிரைவேட்ல கொடுத்தா அவன் பிடிச்சி அவன் போட்டு கொடுத்துருவான். புரியுதா? ஸோ அப்போ சாராயம் விற்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி வித்தா கரெக்டு, இன்னொரு பிரைவேட் ஆளு லைசன்ஸ் இல்லாம அவரே மேனுஃபேக்சர் பண்ணி வித்தா தப்புன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? ஸோ சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கோம் எதுக்கு, மக்கள் பாதுகாப்புக்காக. அந்த பாதுகாப்புக்கு உட்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவர்கள் அனுபவிப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது டிரான்சிஷன் டைம்ல இருந்ததுனால வரதராஜ முதலியார் ஒரு சிலரால் கெட்டவராகவும் ஒரு சிலரால் ஆபத் பாந்தவனாகவும் பார்க்கப்படுகிறார். ஓகே சார், அப்படி பார்க்கும்போது மக்கள் ஏன் வந்து கேங்ஸ்டர் இந்த ரோல் அப்புறம் கேங்ஸ்டர் மூவிஸ்க்கு வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க? உங்களால கேங்ஸ்டர் ஆக முடியுமா? இல்லை. என்னால ஆக முடியுமா? இல்லை. வரதராஜ முதலியார் ஆகணும்னு ஆனாரா? ஏன்னா நமக்குலாம் வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை தாண்டி நம்ம போக மாட்டோம். அவருக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லைன்றப்போ எது கிடைச்சாலும் செய்வோன்ற மாதிரி செஞ்சாரு, கேங்ஸ்டர் ஆயிட்டாரு. பணம் கிடைச்ச உடனே என்ன பண்ணாரு, சரி அளவுக்கு மேல இருக்கு வேணா மக்களுக்கு கொடுப்போம், நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தன் பணம் தரான், கொண்டாடுவோம், அவ்வளவுதானே விஷயம். நாம அவன் மாட்டினா அவன் தான் ஜெயிலுக்கு போறான், நம்ம போறது இல்லை. ஏன்டா காசு வாங்கினா அப்படின்னு சொல்லி காசு வாங்கின எல்லாரையும் கொண்டு போய் உள்ள வைக்க போறது இல்லை. சரி தர வர தரட்டும் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த ராக்ஸ் டு ரிச்சஸ், ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறான் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. அந்த கதை எப்பவுமே மக்களுக்கு பிடிக்கும். அதுதான் சிண்ட்ரெல்லா கதையெல்லாம். அந்த கதையில எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுகிட்ட, ஒரு குட்டி பொண்ணுக்கு அந்த கதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு, எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. அந்த செருப்பை போட்டு பார்த்தா யார் கால்லையுமே ஃபிட் ஆகல, சிண்ட்ரெல்லா காலில் மட்டும்தான் கரெக்டா ஃபிட் ஆச்சுன்னு சொல்றீங்களே அங்கிள், அப்புறம் அந்த பால் டான்ஸ் ஆடும்போது எப்படி அந்த செருப்பு கால்ட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னு கேட்கிறேன். இப்போ உள்ள குழந்தைங்க எவ்வளவு வித்தியாசமா யோசிக்குது பாருங்க. யார் கால்லையுமே ஃபிட் ஆகாம சிண்ட்ரெல்லா காலுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும்னு ஒரு செருப்புன்னு சொன்னீங்க. அப்புறம் டான்ஸ்ல இருந்து ஓடி வரும்போது எப்படி கழண்டு ஓடிச்சு, லூஸா இருந்தா தானே கழண்டு ஓடும், லூஸா இருந்தா அவளுக்கு எப்படி கரெக்டா ஃபிட் ஆச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ இதுவரை கேட்ட கதைகள்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இவளுக்கு அந்த குழந்தை வந்து ரொம்பலாம் இல்லை, 1ஆம் கிளாஸ் தான் படிக்குது. அப்புறம் இந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அந்த கதையை சொல்ல முடியும். ஸோ இந்த ராக்ஸ் டு ரிச்சஸ்ன்ற கதைகள் வந்து நமக்கு எப்பவுமே இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நிஜ வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு பார்த்தா கேட்க சூப்பர்ப்பா அப்படின்னு தோணும்ல. அதனாலதான் அது ரசிக்கப்படுகிறது. முதல்ல வந்த ஒரு தெலுங்கு படம் அர்த்து சத்யான்னு நினைக்கிறேன். அந்த அர்த்து சத்யால ஆரம்பிச்சு இப்போ வந்து கேஜிஎஃப் வரை எல்லாமே இதே கதை தான். பாஷா, நாயகன், கேஜிஎஃப் எல்லாமே இந்த கதை தான். விஜய் நடிச்ச தலைவா கூட இதுதான். ஸோ இந்த கதை பிடிக்கும், அவ்வளவுதான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். நன்றி.